10 ஆண்டுகளுக்கு முன்பு மாயமான மலேசியன் ஏர்லைன்ஸ் விமானத்தின் சிக்னல் பதிவு கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதை அடுத்து தேடும் பணிகளை மீண்டும் தொடங்க வேண்டும் என்று சமீபத்திய ஆய்வு முடிவு பரிந்துரைத்துள்ளது. இது சாத்தியமா என்பது பற்றி துறைசார் நிபுணருடன் நான் நடத்திய கலந்துரையாடல் இது. கடந்த 2014ஆம் ஆண்டு மார்ச் 8ஆம் தேதி நள்ளிரவு 12:41 மணிக்கு மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் இருந்து சீன தலைநகர் பெய்ஜிங்கிற்கு 239 பேருடன் சென்ற போயிங் 777 விமானம் அதிகாலை 2:40 மணி அளவில் தாய்லாந்து கடற்பகுதிக்கு மேலே சுமார் 36,000 அடி உயரத்தில் பறந்து கொண்டிருந்த போது திடீரென கட்டுப்பாட்டு அறையுடனான தொடர்பை இழந்தது. சுமார் 10 ஆண்டுகளாக இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த மீட்புக் குழுவினர் பல ஆயிரம் சதுர கிலோமீட்டர் கடற்பரப்பை அலசி ஆராய்ந்தும் மலேசிய விமானம் குறித்து சிறு துரும்பை கூட கண்டுபிடிக்க முடியாதது விமான போக்குவரத்து துறைக்கு இன்றளவும் மிகப்பெரிய சவாலாக உள்ளது. இந்நிலையில் மலேசிய விமானம் தொடர்பை இழந்த சமயத்தில் ஆஸ்திரேலியாவில் உள்ள கேப் லீவின் தீவில் கடலடி சிக்னல்களை பதிவு செய்யும் ஹைட்ரோகோஸ்டிக் மையத்தில் பதிவான சிக்னலை பிரிட்டனில் உள்ள கார்டிஃப் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்துள்ளனர். கடலுக்கடியில் ரகசியமாக நடத்தப்படும் அணு ஆயுத சோதனைகளை கண்காணிப்பதற்காக நிறுவப்பட்ட இந்த மையத்தில் 2014 மார்ச் 8ஆம் தேதி விமானம் தொடர்பை இழந்த 10 நிமிடத்திற்குள் 6 வினாடிகள் கொண்டதாக இந்த சிக்னல் பதிவாகியுள்ளது. இந்த சிக்னலானது MH370 விமானம் கடலில் விழுந்து நொறுங்கும் போது ஏற்பட்ட அதிர்வுகள் தான் என கார்டிஃப் விஞ்ஞானிகள் கருதுகின்றனர். மேலும் ஏற்கனவே இதேபோன்று பிரான்ஸ், ஏமன், இந்தோனேஷியா மற்றும் அர்ஜென்டினாவின் சான் ஜூவன் நீர்மூழ்கி கப்பல் விபத்துகளின் போது கடலில் பதிவு செய்யப்பட்ட சுமார் 100 மணி நேர சிக்னல் பதிவுகளை பகுப்பாய்வு செய்த விஞ்ஞானிகள் கேப் லீவின் நிலையத்தில் பதிவான இந்த சிக்னல் மலேசிய விமானத்துடன் தொடர்புடையதாகத்தான் இருக்க வேண்டும் என அடித்து கூறுகின்றனர். மேலும் சிக்னல் கிடைத்துள்ள ஆஸ்திரேலியாவின் கேப் லீவின் தீவிற்கு சுமார் 2000 கிலோமீட்டர் மேற்கே இந்திய பெருங்கடல் பகுதியில் தேடும் பணியை தொடங்குமாறும் அவர்கள் பரிந்துரை செய்துள்ளனர். சென்னையைச் சேர்ந்த வான்வெளி பொறியியல் துறை உதவி பேராசிரியர் கண்ணனிடம் பேசினோம். ஹைட்ரோ அக்வஸ்டிக் டெக்னாலஜி மூலமா மலேசிய விமானம் விழுந்த இடத்தை கண்டுபிடிக்கலாம்னு இந்த ஆய்வறிக்கை சொல்லுது. இது சாத்தியமா? ஒரு ஏர்கிராஃப்ட் ஒரு இடத்துல விழுந்தது அப்படின்னு அது ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பால் எடுத்து செவுத்துல அடிச்சிங்கன்னா ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுது, அது ஒரு சவுண்டு கிரியேட் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி தண்ணியில படும் போதும் அது ஒரு வேவ்ஸ் கிரியேட் பண்ணும். அந்த ப்ரெஷர் வேவ், அது அவ்வளோ பெரிய ஏர்கிராஃப்ட், அவ்வளோ வெயிட், அது வர ஸ்பீடு, அது இம்பாக்ட் பண்ணும்போது அது ஒரு விதமான அலைகளை ஏற்படுத்தும். இந்த ப்ரெஷர் வேவ்ஸ் டிராவல் ஆகிறது இந்த மைக்ரோஃபோன்ஸ் பிக்கப் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒரு சில ரிசர்ச்சர்ஸ்லாம் என்ன சொல்றாங்கன்னா ஒரு 3000 மீட்டர் வரைக்கும் ஈஸியாவே இது பிக்கப் ஆகும். ஸோ அந்த டெக்னாலஜி வச்சுக்கிட்டு நம்ம இந்த இடத்துல தான் அது இம்பாக்ட் ஆச்சு அப்படிங்கறத நம்ம கால்குலேட் பண்ண முடியும். பின் பாயிண்ட் பண்ணி நம்ம இந்த இடத்துல நம்ம தேடணும் அப்படின்னா இந்த மாதிரி ஏர்கிராஃப்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறது சொல்றாங்க. ஸோ இது சாத்தியக்கூறுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இதுல ஒரு கான்சிக்வன்ஸும் இருக்கு. பேசிக்கலி இது ஒரு ஃபால்ஸ் சிக்னலை டிடெக்ட் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம எக்ஸாக்டா இந்த இடத்துல தான் நடந்ததுங்கிறத சொல்ல முடியாது. ஏற்கனவே பெரும் பொருட்செலவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில மறுபடியும் தேடுதல் பணிகளை தொடங்கினா நிச்சயம் பலன் தரும்னு சொல்லிட முடியுமா? சிவில் ஏவியேஷன் பீப்புள் யார் இந்த ஏரியால படிக்கிறாங்க, ரிசர்ச் பண்றாங்களோ அவங்களுக்கும் இது ஒரு கேஸ் ஸ்டடியா அமையறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இது திருப்பி நம்ம எடுத்து ஆராய்ச்சி பண்றதுக்கு, அந்த இன்ஃபர்மேஷன் தேடுறதுக்கு, இந்த ஏர்கிராஃப்ட் சர்ச் ரெஸ்கியூ ஆபரேஷன்ஸ், மோஸ்ட்லி இப்போ ரெஸ்கியூ ஆபரேஷன்ஸ் கிடையாது, பட் சர்ச் ஆபரேஷன்ஸ் நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா அந்த பிளாக் பாக்ஸை நோக்கி தான் இருக்கும். ஸோ அந்த பிளாக் பாக்ஸ்ல இந்த ஏர்கிராஃப்ட்ல என்னென்ன நடந்திருக்கு, என்ன லெட் டு த ஆக்சிடென்ட், ஸோ அந்த பாயிண்ட் நம்ம பின் பாயிண்ட் பண்றதுக்கான இன்ஃபர்மேஷனை நோக்கி தேடணும் அப்படின்னா அந்த பிளாக் பாக்ஸை தேடணும். இந்த பிளாக் பாக்ஸை தேடணும் அப்படின்னா இந்த மாதிரி டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணி தான் தேடணும். வருங்காலத்துல எந்த ஆக்சிடென்ட்ஸும் அவாய்ட் பண்றதுக்கான வழிமுறைகள் நமக்கு கிடைக்கும். 2014 முதல் 2017 வரையிலான 3 ஆண்டுகளில் மலேசியா, சீனா, ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகள் இணைந்து நடத்திய தேடுதல் பணிகளுக்காக சுமார் 1050 கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.